என்ன நினைக்கிறீங்க? இந்த பொண்ணு மேல என்ன மிஸ்டேக் நினைக்கிறீங்க? எதிர்த்து பேசினா சண்டை தான் வரும். எதுக்கு எதிர்த்து பேசுறா அவ? ஒண்ணு நீ அடங்க போனோம், இல்லையா வீட்டுல ஒரு அடங்கி போனோம், ரெண்டுமே அடங்கி போனா இவங்க ரெண்டு பேரையும் சொல்றீங்க. ஆமா, பொதுவா சரி, உங்களுக்கு அவளுக்கு ஏதாவது பிரச்சனை எனக்கு இருக்கா? அதுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. நல்ல பொண்ணு அவ. வரும்போது தொந்தரவு பண்ணாம தான் போதும். நீங்க வேலை செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு தொந்தரவா இருக்கு இவங்க சண்டை போடுறது. சண்டை போடு. சரி, அப்ப நீங்க ஒரு விஷயம் கேக்குறேன், ஒரு விஷயம். நீங்க உங்க பிரச்சனை மட்டும் சொல்றீங்க, அவளும் வேலைக்கு போறாளா? ஆமா. அப்ப அவளுக்கு வீட்டுல வந்தா நிம்மதி வேணும்னு இருக்காது? இருங்க 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 வர இருங்க. அவளும் வேலைக்கு போறாள். ஒரு பொண்ணுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியுமா தம்பி? உங்களுக்கு டெலிவரி ஆகல, நீங்க 10 மாசம் சுமக்கல, அவ 10 மாசம் சுமந்து பால் கொடுத்து குழந்தைய வளர்த்து அப்புறம் மாமியார்ட்டையும் திட்டு வாங்கி நாத்தனார்ட்டையும் திட்டு வாங்கி எனக்கும் நான் அதே மாதிரி தான் பாக்குறேன். ஒரு அபார்ஷன் ஆச்சா நீங்க அடிச்சுட்டு ஆயிடுச்சு. அப்ப அதோட வேதனை தெரியுமா உங்களுக்கு? நீங்க அதை அனுபவிச்சது கிடையாது, அதனால உங்களுக்கு தெரியல. வயரெல்லாம் புண்ணா இருக்குங்க. அதுக்கு அடி வாங்கி அபார்ஷன் ஆச்சுன்னா வயரெல்லாம் புண்ணா இருக்குங்க. அதே மாதிரி பாருங்க, ஒரு திருமணங்கிறது வந்து ஆணும் சேர்ந்தும் விருப்பப்பட்டு பண்ணறது. அது ஆண் பெருசு பெண் பெருசுன்னு கிடையாது, ஆண் கீழே பெண்ணு கீழன்னு கிடையாது. உங்களுக்கு நீங்க வந்து சம்பாதிச்சு நீங்க மனைவி கட்டிக்கிறீங்கன்னா உங்க சம்பாத்தியத்துல நீங்க வண்டி வாங்கி உங்க மனைவியை கூட்டிட்டு போனோம். அவங்க வீட்ல இருந்து காசு வாங்கி நீங்க வண்டி வாங்குறதுல மரியாதையே கிடையாது. இட்டு போக மாட்டாரு, எங்கேயுமே கூட்டு போக மாட்டாரு. மரியாதையே கிடையாது. ஆணுங்கிறது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷனும் கிடையாது. நீங்க ஆணுங்கிறதுனால உங்களுக்கு பல உரிமைகள் இருக்கிறதுன்னு தப்பு. சேனலே பார்த்து நிறைய பார்த்துன்னா அவ்வளோ அடங்கி இவங்க பேசுறது இது உங்க தப்பு இல்ல. இந்த மாதிரி அம்மாக்கள் வந்து சொல்லி கொடுத்து தான் இந்த நிலைமை. நான் 5 வருஷத்துல மேடம் 3 ட்ரிப் தான் அடிச்சுக்கிறேன். 3 ட்ரிப்ல ஒரு ட்ரிப்ல அபார்ஷன் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அபார்ஷன்ங்கிறது மர்டர். நீங்க வந்து அவளை அடிச்சு அவளுக்கு அபார்ஷன் ஆனா அது கொலை, கொலைக்கு சமம். புரியுறதுங்களா? அவ வந்து உங்களை காப்பாத்தி விட்டுருக்கா. நான் அதனால தான் நான் இது வரைக்கும் கொம்பனு இன்னமா அடிக்க கூடாதுங்க. நான் அடிக்க போறது கிடையாது. அவளுக்கு மரியாதை கொடுங்க. 2 பேரும் வேலைக்கு போனீங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு நான் அவள்கிட்ட பேசுறேன்ப்பா, 2 பேரும் வேலைக்கு போனீங்கன்னா வீட்டுல வந்துட்டு 2 பேரும் வேலை செய்யுங்க. அவளும் மனுஷி தானே, வெளியிலயும் வேலை செய்யணும் வீட்லயும் வந்து வேலை செய்யணும்னா எப்படிப்பா அந்த பொண்ணு பண்ணும்? அது சின்ன பொண்ணு தானே. அதுவும் நீங்க இவ்வளவு பெரிய ஆம்பளை வீட்டுல வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வந்து கால் மேல காலை போட்டுட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்து நீ சமைச்சு கொடு, சோறு போடு, குழந்தைய பாத்துக்கோ, பொண்டாட்டி ஆயிரு எல்லாம் சொல்லுவீங்க. முடியாத டைம்ல நானும் தான் பாக்குறேன், நீங்களும் பார்க்கணும், அது உங்க டியூட்டி. முடியாத டைம்ல பாக்குறேன். நீங்க பண்ணறது தம்பி, நீங்க பண்ணறது என்னைக்கு ஒரு நாளைக்கு பண்றீங்க, அது பத்தாது தம்பி. 2 பேரும் வேலைக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா 2 பேரும் வேலை செய்யணும் வீட்டுல, அதான் நியாயம். அவளை மனுஷியா மாதிரிங்க, உங்களுக்கு ஈக்குவலா பாருங்க. உங்களுக்கு அவ வந்து ஒத்து போடலன்னா அவளை கல்யாணம் பண்ணி இருக்க கூடாது. அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து அவளை மட்டம் தட்டுறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இதை ப்ரிவென்ட் பண்ணறதுக்கு இல்ல ஒரு ஹெல்ப் கொடுக்கறதுக்கு இல்ல என்ன பண்ணலாம்? நம்ம சைட்ல இருந்து என்ன நடக்கணும்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து செக்ஸ் எஜுகேஷன் வைக்கணும், செக்ஸ் எஜுகேஷன் கிளாஸஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வேஸ்ட். செக்ஸ் எஜுகேஷன்றது வந்து பியாண்ட் ஒரு 8th ஸ்டாண்டர்டோ 9th ஸ்டாண்டர்டோ குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தட் வில் இன்டியூஸ் த ஃபீலிங்ஸ் அண்ட் தட் மே ஆக்சுவலி லீட் டு மோர் அஃபென்சஸ் அப்படின்றது என்னுடைய ஃபீலிங். அட் த சேம் டைம் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக வந்து குழந்தைகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுக்குற கல்ச்சர். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம் வந்து பேட்ரியாட்டிசம். நம்ம நாடு, நம்ம இது ஜனகணமன. ரொம்ப ஐடியலிஸ்டிக்கா பேசுறீங்க வைகுண்ட், நீங்க ஐடியலிஸ்டிக்கான இது விடுங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஒரு ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போறோம் மேம், ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போறோம், இல்லைனா ஒரு மாலுக்கு போறோம், இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறவனோட ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா பல இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க. சாதாரண பிக் பாக்கெட் அடிக்கிறவன் மிஞ்சி மிஞ்சி போனால் அவன் பணத்தை திருடிட்டு போறவன், இல்லை மொபைல் ஃபோனை திருடுவான், எதனா திருடுறவன், அவனுக்கு வந்து அவ்வளோ பப்ளிசிட்டி நம்ம கொடுக்குறோம், மக்களுக்கு அவ்வளோ அவேர்னஸ் கொடுக்குறோம். அப்போது இந்த மாதிரி ஒரு குழந்தைய ரேப் பண்ணுறான், இல்லை ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணியிருக்கான், இல்லைனா வந்து அவங்கள வந்து கில் பண்ணியிருக்கான் அப்படின்னாக்க அவனுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் அதை விட நம்ம பெரிய பப்ளிசிட்டி கொடுக்கணுன்றது தான் நான் சொல்லுவேன். அவங்களே நாண்டுட்டு சாகணுன்றேன் நான். இந்த மாதிரி வளர்த்ததுக்கு அவங்க பேரண்ட்டும் நாண்டுட்டு சாகணும். இவன் வந்து தப்பி தவறி இவன் பெயிலையும் வந்துடுறான். ஏன்னா நம்ம லீகல் சிஸ்டம்ஸில் இருக்கிற லூப் ஹோல்ஸ் வந்து அவ்வளோ லூப் ஹோல்ஸ். ஒரு இப்போ நடந்த கேசஸ் எல்லாமே பார்க்குறீங்க, இந்த ரேப் அண்ட் கில் தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் சாகடிச்சிடுறாங்க அந்த பெண்ணையும். அந்த இப்போ லெட் இட் பி
நந்தினி, ஹாசினி, ரித்திகாவோட இதை பற்றி எனக்கு சரியாக அந்த இது பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு தெரியல. பட் வாட் எவர் ஹஸ் ஹேப்பன், அல்டிமேட்லி ஒரு கொலை நடந்திருக்கு. ஒரு டெரரிஸ்ட் என்ன மேம் பண்ணுறான்? ஒரு டெரரிஸ்ட் கொலை தான் பண்ணுறான். இவன் இங்கே ரேப் பண்ணி இவன் கொலை பண்ணுறான். அப்போ இவனுக்கு ஏன் அதிகமான தண்டனை கிடைக்க மாட்டேங்குது? டெரரிஸ்ட் கிடைக்கிறது அஜ்மல் கசபுக்கு கிடைச்ச தண்டனையை விட இவனுக்கு அதிகமாக இருக்கணும்ன்றதை நான் விரும்புகிறேன். அப்போ தான் நம்ம நாடு திருந்தும். நம்ம நாட்டில் வந்து நம்ம இதை ப்ரிவென்ஷன் நம்ம என்ன செய்யணும்? ஆஸ் அ நம்ம ஆடியன்ஸ், நம்ம பொதுமக்கள் நம்ம என்ன செய்யணும் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு மல்டி ஃபேசட்டட் அப்ரோச் வேணும் நமக்கு. அதாவது எவ்ரிபடி ஆர் ரெஸ்பான்சிபிள். நீங்களும் ரெஸ்பான்சிபிள், நானும் ரெஸ்பான்சிபிள், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரெஸ்பான்சிபிள், நம்ம டீச்சர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள், லாயர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள், டெஃபினெட்லி எவ்ரிபடி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஹியர். இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னாக்கா, நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் வந்து நாங்க இனிஷியேட் பண்ணோம். என்ன ஸ்டெப் அப்படின்னாக்கா, we initiated a signature campaign to award death penalty for child rapists. இது வந்து ஒரு பெரிய ஒரு இதுக்கு வந்து நிறைய இஷ்யூஸும் இருக்கு, நிறைய சேலஞ்சஸும் இருக்கு. இன்ஃபேக்ட் எங்ககிட்ட நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து லைஃப் த்ரெட் கொடுக்குற அளவுக்கு வந்து எங்ககிட்ட வந்து பேசுறாங்க. என்ன அப்படின்னாக்கா, இப்போ 34,000 35,000 பேர் வந்து தூக்கில் போட சொல்றீங்களா வருஷத்துக்கு அப்படின்றான். அப்போ 35,000 பெண்களும் குழந்தைங்களுக்கு எடுத்து போறதை பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. 35,000 பெண்கள் கெடுக்கப்படலாம், கொல்லப்படலாம். ஆனா அந்த 35,000 இவங்களுக்கு, அவங்க குற்றவாளிகளுக்கு தண்டனை, அதிகபட்ச தண்டனை கொடுக்க கூடாது. என்னங்க நியாயம்? கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லுங்க, அம்மாக்கள் என்ன செய்யணும்? அம்மாக்கள் அதை தான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மேம், எல்லாரும் நல்லவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லைனை ட்ராப் பண்ணி ஒரு குழந்தைக்கு கொடுக்கணும். நீ அந்த காலத்தில் அப்பா மடியிலேயே உட்காராதன்னு சொல்லி கொடுத்த அம்மாக்கள் இருந்தாங்க. எங்கள் அம்மா முதற்கொண்டு அப்படி தான். ஒரு வயசுக்கு மேலே எங்கள் அப்பா வந்து எங்களவே தொட்டு பேச மாட்டார். எங்கள் மாமாங்களோட அப்படிதான் இருக்கணும் நீங்க சொல்றீங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம கோ எஜுகேஷன் ஸ்கூல்லேருந்து படிக்கிறோம். அப்படி சொன்னால் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பசங்களோட சேராதன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடையாது மேம். எவ்வளோ அளவுக்கு சேரணும், எந்த அளவுக்கு உள்ளே போகணும். நீ ஒரு குழந்தைய சொல்லி 4 வயசு குழந்தைக்கு ஓரளவுக்கு தான் புரியும். ஆனால் 6 வயசு குழந்தைங்களுக்கு புரியும். அந்த வீட்டுக்கு போனேன்னா அம்மா இல்லாமல் உள்ளே போகக்கூடாது, நீ அங்கே போனேன்னா அந்த அங்கிளோ அந்த ஆண்டியோ கூப்பிட்டா அம்மா வந்து சொன்னால் போகலாம் அப்படின்றது நீங்கள் அந்த அஷூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா, அம்மா சொல்லாமல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு வரும். நாம் அம்மா அப்படின்ற ஒரு அம்மா வந்து எப்பவுமே ஒரு இன்ட்யூஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் மேம். நான் இதை வந்து பெருமையாகவும் சொல்லிக்கிறேன் எல்லாத்த விட. ஏன்னா உமனுக்கு ஆல்ரெடி ஒரு மேன் பார்க்குறானாவே நம்மளுக்கு ஒரு வந்துடும், ஒரு இம்மீடியட்டாக ஒரு ஏலியன் மைண்டு வந்துடும். வந்தோடனே நம்ம பார்ப்போம். அம்மா பார்க்குற நோக்கம் வேற மாதிரி இருக்கும். ஒரு 2 தடவை குழந்தை வந்து சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 3ஆவது தடவை அவங்க அம்மாவுக்கு தெரியும் இது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பனா பேசுறதுக்கு பசங்களை என்கரேஜ் பண்ணும். கண்டிப்பா மேம். வீட்டில் ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க. ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே என்ன நடந்ததுன்னு கேளுங்க. யாராவது உங்களை புள்ளி பண்ணாங்களான்னு கேளுங்க. இல்லை உங்களை யாராவது ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களா. ஓவர் ஃப்ரெண்ட்லி இஸ் ஆல்சோ அ ப்ராப்ளம். ஃப்ரெண்ட்லின்றதோட ஓவரா இருக்கிறதும், ஏன்னா அளவுக்கு மிஞ்சினா இப்போ என்னன்னா அலர்ட்டாவே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கு. அப்பாக்கள் என்ன செய்யணும்? அப்பாக்கள் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய இதுல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி லெவல்ஸ் வந்து அப்பா அம்மாவை பார்த்து தான் குழந்தைகள் வந்து வளர்றாங்க. இப்போ வந்து நான் இதை வந்து 2ஆவே சொல்றேன். மேடம் வந்து ரொம்ப அருமையான பாயிண்ட்ஸ் ஒரு சிலர் சொன்னாங்க. அது கூட ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் நான் வந்து ஆட் பண்ண விரும்புறேன். ஒரு தாய் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மேற்கொண்டு அவங்க ரோட்ல வந்து அவங்க வந்து ஃபேஷனாக அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறத நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. ஏன்னா வந்து அது கேட்டால் ஃபேஷன் வாங்க, நீங்கள் ஏன் தப்பாக பார்க்குறீங்கலாம் சொல்லிட்டு ஆண்கள் மேலே வந்து அதை திருப்ப ட்ரை பண்ணுவாங்க. எல்லா ஆண்களும் ஒழுங்கும் கிடையாது, எல்லா பெண்களும் ஒழுங்கும் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், நாங்க சொல்றோமா நீங்க என்ன ஷர்ட் போடணும், என்ன பேண்ட் போடணும், இப்படி போடணும், நீங்க அந்த மாதிரி நான் சொல்ல, நீங்க எங்களை சொல்ல கூடாது. நீங்க தான் ரோல் மாடல் ஃபார் யுவர் children. நீங்க போடுற Dress பார்த்து தான் உங்க குழந்தைகள் கத்துக்க போறது. telling women what they should wear. No ma'am, everybody should have a dress sense. நான் என்ன சொல்ல வரேன் அப்படினா, excuse me மகன், மன்னிச்சுக்கோங்க, அதுல நான் எக்ரியே பண்ண மாட்டேன். நான் என்ன Dress போடணும், நான் எப்படி இருக்கணும் நான் முடிவு பண்ணுவேன். ஆனா இந்த நான் யோசிக்கணும், நான் பண்ணுறது விஷயங்கள் என்னையும் என் குழந்தைகளையும் என் கூட இருக்கிறவங்களையும் இந்த சமுதாயத்தையும் பாதிக்குங்கிற அந்த பொறுப்புணர்ச்சியை தான் அப்பா அம்மா கொடுக்கணுமே தவிர நீ இத பண்ணுன்னு பெண்கள்கிட்ட சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. யாருமே சொல்லவும் இல்ல. பெண்ணுக்கும் ஒழுக்கம் முக்கியம். கண்டிப்பாக அதுதான் நான் சொல்ல வரேன். சரி, அப்ப அதை விடுவோம். அந்த பாயிண்ட் விடுவோம். That's not accepted as a woman. Not accepted அப்படின்றது இல்ல மேம். நான் என்ன சொல்ல வரேன், தந்தையா நீங்க என்ன செய்றீங்க உங்க பாயிண்ட்? எங்க வீட்ல வந்து ரொம்ப சிம்பிள் மேம். என்னவா இருந்தாலுமே வந்து என்னுடைய குழந்தைகள் அப்படின்றவங்க வந்து அவங்க வந்து டிவி ஷோஸ் எல்லாமே ரொம்ப பார்க்க மாட்டாங்க.